வணக்கம். இது கூர்க் சீரிஸோட டே 1. என்னடா கூர்க் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கட்டப்பை எடுத்துன்னு கிளம்புறேன்னு பார்க்காதீங்க. ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அம்மாவ பார்த்துட்டு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அம்மா கிட்ட கொஞ்சம் பொருள் குடுக்க வேண்டியது இருந்தது. சரி நேரா நம்ம வண்டிய எடுத்துக்கின்னு அம்மாவ பார்க்க கிளம்பியாச்சு. அப்படியே மயில் வாகனத்தையும் பார்த்துட்டு வரலான்னு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு அம்மா கிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு முடிச்ச உடனே நேரா மயில் வாகனத்த பார்க்க போயிட்டேன். இதுதான் என்னோட மயில் வாகனம். இவன எப்படியோ 1 வாரம் எடுக்க போறது கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட்டு இன்ஜின ஸ்டார்ட் பண்ணிட்டு, அவன கொஞ்ச நேரம் ஹீட் பண்ணிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன். வண்டிய ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் எலி பயபுல்ல எதனா வேலைய பார்த்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்போதைக்கு எதுவும் இல்ல. எல்லா எலக்ட்ரிக்கலும் கரெக்ட்டா இருந்தது. ஊருக்கு போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு இவனுக்கு பேட்டரிய மாத்தணும். இவனு உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே என் கூட தான் இருக்கான். என்னோட பைக் ரோடி. சரி இவனும் 1 வாரம் சும்மா இருந்தானா டஸ்ட் ஆயிட போறான்னு சொல்லிட்டு இவனும் போத்தி வச்சுட்டு டஸ்ட் கிட்ட இருந்து இவன காப்பாத்தியாச்சு. எல்லா அரேஞ்ச்மென்ட்டும் பண்ணிட்டு நான் போயிட்டு என்னோட திங்ஸ பேக் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன். இவர் கூட தான் நான் கோயம்பேடு போய் இறங்குனேன். ஆக்சுவலா 45 மினிட்ஸ் போ வேண்டிய இடத்துக்கு 1 1/4 மணி நேரத்துக்கு கூட்டு போனாரு. பட் சேஃபாவே கூட்டு போய் விட்டாரு. இது ஆக்சுவலா எங்களுக்கு ஒரு அஃபிஷியல் ட்ரிப்பு. ஸோ அந்த ட்ரிப்ப நாங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு எங்கனா சுத்தி பார்த்துட்டு போலாம். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. எல்லாம் முடிஞ்சு ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆச்சு. மதுரை வாயில் தாண்டுற வரைக்கும் டிராஃபிக்ல மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா தான் உருட்ட ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா இது நாங்க 14 பேர் போனோம் நாங்க அந்த வேன்ல. எல்லாம் ஏறி செட் ஆயாச்சு. செட் ஆனதுக்கப்புறம் என்ன பசங்களோட வைப் ஸ்டார்ட் ஆக வேண்டியது தான். பாட்டு இல்லாம எப்படி வைபு? ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டே நம்ம தேவா சார் சாங் தான். ஏன்னா பிளேலிஸ்ட் அண்டர் மை கண்ட்ரோல். நான் பயங்கரமான ஒரு தேவா சார் ஃபேனு. ஸோ சாங் போட்டு கொஞ்ச நேரத்திலேயே பசங்க வைபுக்கு செட் ஆக ஆரம்பிச்சாங்க. போட்டு பிரிக்க ஆரம்பிச்சானுங்க டான்ஸு வேன்குள்ளேயே. ஸோ டான்ஸ் ஆடிக்கினே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, யாருமே சாப்பிடல. டைமும் அதிகமாயிடுச்சு. ஸோ போக போக ஹோட்டல் இருக்காதுன்னு சொல்லிட்டு எங்கன்னா ஹோட்டல் இருந்தா நிறுத்தலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டே ஓட்டிட்டு இருந்தோம். ஸோ அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருந்தது. ஆனா மாஸ்டர் இதுதான் கடைசி மாவு. என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொன்ன உடனே மாப்பிள கையில கரண்டி எடுத்துட்டான். நாங்க கேட்டத போட சொன்னா, அவங்க பாட்டுன்னு இஷ்டத்துக்கு ஒண்ணு போட்டுட்டு இருந்தான். அட்லீஸ்ட் எதனா ஒண்ணு போட்டு குடுத்தான். ஏதோ ஒரு முட்டையோ, தோசையோ ஏதோ ஒண்ணு போட்டு குடுத்தான். போட்டு முடிச்சு சாப்பிட்டு நாங்க டைம பார்க்கும்போது மணி 2:45. ஸோ இதுக்கப்புறம் தான் எல்லாருமே போயிட்டு தூங்க போனோம். ஸோ போறதுக்கு முன்னாடி நேச்சர் கால் அது எல்லாருமே முடிச்சுட்டு அங்கேருந்து போக ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்கவங்க சீட்ல போயிட்டு அவங்கவங்க தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ டிரைவர் கம்பெனி தேவை. அதனால நான் என் பிளேலிஸ்ட்ட போட ஆரம்பிச்சு, எனக்கு பிடிச்ச பாட்டா போட்டுன்னு அவர் பக்கத்துல உட்கார ஆரம்பிச்சுட்டேன். இது டே 1. போக போக தான் ஃபன் ஸ்டார்ட் ஆகும். டே 2ல நம்ம மீட் பண்ணலாம்.